இந்த இரண்டாவது நாள் மத்தியான வேளையிலே எங்களுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் நல்ல ஒரு ஆண்டவரே நாடகத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்வீர். ஆண்டவரே அதற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இந்த ரிட்ரீட்டினுடைய ஆண்டவரே திமுகவுக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த மதியான வேளையிலே என்னோடு பேசுங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பாலே, இந்த மதியான நேரம்னாலே கொஞ்சம் சோதனையான நேரம். ஆமென். என்ன சோதனை? நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? பேசு. நல்லா சாப்பிட்டீங்களா? குழம்புலாம் நல்லா இருந்துச்சா? கறிதான் இல்லைல்ல, ஆனால் கற்பனையில் கறி சாப்பிட்ட மாதிரி பேஸ் ஸ்டார்ப்பை குறைச்சிக்கோ. பேஸ் வை கரகரம் இருக்குது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அன்பாலே, இந்த ரிட்ரீட்ல நேற்று வராதவங்களாம் கை தூக்கு. நேற்று நைட்டு வராதவங்க, நேற்று செய்தி கேட்காம நிறைய பேர் இருக்கிறதுனால நான் நேற்று என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்றத 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்னோட பேச அந்த ரிட்ரீட்டுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கலாத்தியர் 6:2 அந்த தீம், அந்த தலைப்பை கொடுத்தார். இந்த வருடத்துல இந்த குடும்ப முகாம் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நீ கற்றுக் கொடு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக கற்றுக் கொடு. அப்ப இதை நான் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது கடந்த 23ஆம் ஆண்டிலிருந்து நான் என்னென்ன தலைப்புல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்பதை நினைவு கூற செய்ய அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் ஊட்டு அப்படின்னா, 23ஆம் வருஷத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆயத்தப்படுன்னு அந்த ரிட்ரீட்டுக்கு தலைப்பு கொடுத்தார். ஆயத்தப்படுத்த, உங்க ஜனங்களை ஆயத்தப்படுத்து. எப்படி ஆயத்தப்படுத்துன்னா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிறது கிடையாது. இது ஆவிக்குரிய ஆயத்தம். இது ஆவிக்குரிய ஆயத்தம்னா என்ன அப்படின்னாக்கா, ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்ம ஆயத்தமாகணும். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், தயாராக வேண்டும் என்று, அது சரீரத்தில் மட்டுமல்ல ஆவி ஆத்மால ஆக வேண்டும் என்று அந்த 23வது வருஷம் கற்றுக் கொடுத்தார். அது நேற்று நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோம். அந்த ஆயத்தம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. வெளிப்படுத்தின விஷயம் பார்க்க தேவையில்ல, நீங்க காதலை கேட்டா போதும். ஏன்னா நேற்று செய்தி யூடியூப்ல வரும், அதை நீங்க பொறுமையா பார்த்துங்க, மிஸ் பண்ணவங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்ற வஸ்திரத்தை தரித்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம நீதியை தரித்துக் கொண்டு ஆயத்தமாக வேண்டும் என்றும், அடுத்த 24ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு பூரண சர்க்குணராய் மாறுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். அந்த மேரிட்ல பூரண சர்க்குணா, ஏன் பூரண சர்க்குணா நம்மளும் மாறணும் இந்த உலகத்துல அப்படின்னாக்கா, நம்ம போற உலகத்துல பிதா இருக்கிறார்னா அந்த பிதாவானவர் பூரண சர்க்குணர். பூரணம்னா என்ன? முழுமையான ஒரு நல்ல குணத்தை உடையவராக இருக்கிறார் கடவுள். அப்ப அந்த கடவுள்கிட்ட போய் சேர்கிற நாமும் இந்த உலகத்துல வாழும்போது நல்ல குணங்கள், முழுமையான குணங்கள், நற்குணங்களை பெற்று எல்லாவித, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எல்லாவித நற்குணங்களை, அதான் பூரணம், முழுமையான நற்குணங்களை பெற்று நாம அந்த பரலோகத்துல போய் சேர்றதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்றதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக பூரணப்படுத்தும்படியாக அவரு சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது 2025ஆம் ஆண்டு நிரப்பப்படு என்று தலைப்புல நமக்கு அநேக சத்தியத்தை கொடுத்தார். எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிராமா போட்டு மறக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அதை செய்தார். நிரப்பப்படணும்னா ஏன் நிரப்பப்படணும்னா, நீ பூரண சர்க்குணராகி ஆயத்தப்படணும்னா, நீ கடைசி வரைக்கும் அந்த பூரண சர்க்குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அந்த 2025 மே ரிட்ரீட்ல நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
அதுக்கு ஆண்டவர் மத்தேயு 5:48 ஆண்டவர் இது அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் பேசினார். 1:8 அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்கள் தரிப்பிக்கும்பட வரைக்கும் நீங்க காத்திருந்து ஜபத்துல அந்த பலன் தரித்து கொண்ட பிறகு நீங்க பலன் அடைந்து உலகத்துல சாட்சியா இருப்பீங்க. அப்பதான் அந்த பூரண நற்குணத்தை சற்குணத்தை நீங்க பெற்றுக்கொண்டு ஆயத்தப்பட முடியும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நீ செய்ய முடியாது உன்னால அப்படின்றத கற்றுக் கொடுத்தார். இப்ப அதாவது 2026 ஆண்டு இந்த 4வது ஆண்டாக இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுங்கள். முன்னாடி ஆயத்தப்படு, பூர்ண சற்குணராக நிரப்பப்படு, இப்ப நிறைவேற்று. என்னது நிறைவேற்று அப்படின்னா என்னத்தை நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா, இந்த ஆயத்தப்படணும்னா பூர்ண சற்குணராக மாறணும். பூர்ண சற்குணராக மாறின பிறகுனா அதுல நிலைத்திருக்குன்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. பரிசுத்த ஆவியானவர் துணை வந்த பிறகு நாம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில் நாம நிலைத்து நின்று அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மத்தேயுல பேசினார். யோவான் 19:30 ஆண்டவர் பேசினார், முடிந்தது என்று சொல்லி. இயேசு ஆண்டவருக்கு பிதாவானவர் கொடுத்த பொறுப்புகளை அவர் உயிரோடு இருந்த மனிதனாய் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய அந்த எல்லா காரியத்தை அவர் கொடுத்த பொறுப்புகளை அவர் கொடுத்த வேலைகளை அசைன்மெண்ட்டை கரெக்டா செய்து முடித்து நிறைவேற்றி முடித்தார். அதனால்தான் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிரை விட்டார் என்று நேற்றைய தினத்திலே நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு என்னன்னாக்கா அந்த தலைப்பு என்னன்னாக்கா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. எதை நிறைவேற்றணுமா? நல்லா அந்தல கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. எப்பயுமே அந்த தீமை நாங்க ஒரு பேனர் போடுவோம். இந்த வருஷம் போடல. ஏன் போடணும்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்ததுனால அதுல நாங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இந்த ஸ்லேவிலையாவது போட்டிருக்கணும், அவருக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதையும் போடல. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. நல்லா சொல்லுங்க வாட்டி. அப்ப பிரமாணம்னா என்னன்னு தெரியணும் இல்ல? பிரமாணம் தெரிஞ்சாதான் நீ கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன, பிரமாணம்னா என்ன, கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நேற்றைய தினத்துல ஓவரால் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பிரமாணம்னா என்னன்றத 2வது நாள்ல பேச போகிறார். இன்னைக்கு தினத்துல பிரமாணம்னா என்னன்றத நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ஆசைப்படுறார். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாளைக்கு நான் பேச போகிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன? இப்ப 2 பிரமாணத்தை நீ அறிஞ்சு கொண்டாதான் நீ எந்த பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழ்கிற கிறிஸ்தவனா இருக்கிறன்றத நீ உன்னை உணர முடியும், என்னை உணர முடியும், நம்மை உணர முடியும். இக்காலத்து கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இதுலதான் குழம்பி போய் கிடக்கிறோம். இதுலதான் பிசாசானவன் வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இதையும் ஒரு கையில புடிச்சிட்டு இருக்கிறோம், இதையும் ஒரு கையில புடிச்சிட்டு இருக்கிறோம். 2 கட்டமா புடிச்சுக்கிட்டு நம்ம வீணா போயிட்டு இருந்தோம். காலையில சூப்பர் செய்தி கேட்டீங்க. எத்தனை பேருக்கு அந்த செய்தி புரிஞ்சுது எனக்கு தெரியல. புரிஞ்சவங்களாம் நல்லா ஒரு அல்லையா சொல்லுங்க. சும்மா கும்பல்ல போயிட்டு கூடாது. புரிஞ்சது. ஏன்னா அந்த லோத்தனுடைய மனைவியை சிந்தித்துக்கொள் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த லோத்து மனைவியை ஏன் சிந்திக்க சொன்னாரு, ஏன் நினைவு கூற சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியத்துக்கு அது எனக்கு பேசிக்கா இருந்தது. ஏன்னா அவருக்கு தெரியாது நான் என்ன செய்தி கொடுப்பேன்னு. ஆனா ஆண்டவர் எப்படி அழகா கோயின்சைட் பண்றாரு. காலையில அருமையா தம்பி செய்தி கொடுத்தார், சத்தியத்தை தேடும்படியாக. அப்ப இன்னைக்கு இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் தொடர்புல இருக்கிற மாதிரி இருக்கு. 4 வருஷமா ஆண்டவர் ஆயத்தப்படு, அடுத்தது என்னது பூர்ண சற்குணராக, அடுத்தது நிரப்பப்படு, இன்னைக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி இன்னைக்கு 4 வருஷமா நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. எதுக்கு? அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக. நல்லா பி கேர்ஃபுல், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ நானும் அவரோடு கூட நாம போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும், அங்க வாழணும்ன்றது தான் அவருடைய ஆசை. ஆனால்தான் நம்மளை இவ்வளவு மேலிட்டுல உட்கார வச்சு 4 நாளா நல்லா அழகா சொல்லி தர. உலகத்தை மறந்து, ஊட்டம் மறந்து, எல்லாத்தையும் மறந்து, இங்க வெயில மறந்து, இப்ப காத்து அது இல்ல, புழுக்கத்தை
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம இங்க உட்கார்ந்து இதை ஏன் கேட்கிறோம்னா, நீ நானும் பரலோகத்துல போய் அவரோட வாழணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமே. இன்னைக்கு உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். ஆமே. நான் அதை ருசிச்சு பார்த்து நான் அழுதேன். காலை செய்திக்கு அழுதுட்டு இருந்தேன். இப்ப மதியானம் மெயின் செய்திக்கு நான் அழுதேன். என்ன ரீசன்னா, என்கிட்ட பேசுறது எனக்கு தான் தெரியும், அவங்களுக்குலாம் தெரியாது. அப்ப ஆண்டவர் அழகா உங்களை டீச் பண்றாரு. எப்படியாக நம்ம நிரப்பப்பட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார். இன்னைக்கு லோத்தினுடைய மனைவியை நினைவு கூர்ந்து அவ எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டால், நல்ல ஆசீர்வாதம் தான் பெற்றா. கடைசியில் என்னாச்சு, போட்ட விட்டாலா இல்லையா, மிஸ் பண்ணிட்டா. ஒரு நிமிஷத்துல அப்படி திரும்பி பார்த்ததுனால அவளுடைய லைஃப் போயிடுச்சு இல்லை, அவருடைய மறுமையினான காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடுச்சு இல்லை. இன்னைக்கு அதே போல நீ நானும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அன்பாலே இன்னைக்கு நம்ம மிஸ் ஆயிடவே கூடாது. சொல்லுங்க, நம்ம விட்டுறவே கூடாது. அதனால கொஞ்சம் கருத்தை கவனிங்க. அப்ப நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரிஞ்சாதான், நீ கிறிஸ்துவின் பிரமாணம்னா அடுத்த நாளைக்கு நாம கற்றுக்கொள்ள போறோம். இந்த ரெண்டு பிரமாணத்தை நாம எதை நிறைவேற்றணும்னு ஒரு முடிவுக்கு வருவேன். இன்னைக்கு நம்ம திருச்சபைகள் அனைத்தும், எல்லா திருச்சபையிலும் நாம் பார்க்கறது என்னன்னா, நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் ஒன்னா கலந்து மிக்ஸ் பண்ணி மக்கள்ல எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா சோரம் போயிட்டு இருக்கிறோம், எல்லாம் வீணா போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதனால்தான் உட்கார்ந்து அழகா ஆண்டவர் சொல்லித்தரார். நியாயப்பிரமாணம்னா என்ன, கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன, நீ இப்ப எதை நிறைவேற்றக்கூடிய கிறிஸ்தவலா மாறணும்ன்றத அழகா இன்னைக்கு இந்த ரிட்ரீட்டை நமக்கு பிரயோஜனமா மாற்றி தர போறேன். அப்ப நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப கற்றுக் கொடுக்க போறேன். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட இருக்கலாம். போர் அடிக்கிறவங்க ஏஞ்சி நின்னுங்க, இல்ல ரொம்ப தூக்கம் வந்துச்சுனாக்கா போய் என்ன செய்யுங்க, தூங்குங்க. என் செக்ஷன்ல தூக்கம் வர நேரம் தான், இருந்தாலும் இது சோதனையான நேரம். இதுதான் நான் எழுதிக்கிட்டேன் செலக்ட் பண்ணி. இப்ப 4 வருஷமா நான் மத்தியானத்துல தான் பேசுறேன், பகல்ல பேசுறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது நம்மளுக்கு பேசுறது கிடையாது. ஆனால் தான் நாடகமும் போடுறேன். இந்த நாடகத்தை மறப்பீங்களா? நியாயப்பிரமாணத்தை யாருகிட்ட யாரு கொடுத்தா? யாருகிட்ட கொடுத்தான்னு தான் கேட்டேன். யாரு கொடுத்தா, யாருகிட்ட, எதை கொடுத்தா? யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. தேவன். அடுத்தது மோசே கிட்ட. அடுத்தது எதை கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். தேவன் மோசே இடத்துல நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நீ என்ன செய், மக்களை வழி நடத்துன்னு சொன்னார். அதுதான் நாடகமா பிள்ளைங்க நடிச்சு காட்டினாங்க. கரங்களை தட்டுங்க அவங்களுக்கு. இப்ப அவங்களாம் ஆண்டவர் ஆசிரியப்பார். நீங்களாம் நடிச்சவங்களாம் பாக்கியவான், மோசேவை நடிச்சா அதிக பாக்கியவான். ஆனாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். மோசே காணானுக்குள்ள நொழியில புரியுதா சொல்றது? நான் உண்மையிலே அந்த 10 கன்னிகைக்கு நாடகம் போடும்போது நான் நினைப்பேன், மற்ற 5 கன்னிகைகளை குறித்து ஒரு காரியத்தை நினைப்பேன். மற்ற 5 பேர் என்ன செஞ்சாங்க, பரலோகத்துக்கு எல்லாம் போடுவாங்க, அந்த 5 பேர் கைவிட பட்டுவாங்க. ஆண்டவரே, அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. நான் அழுவேன். என்ன அழுவேன்? அந்த 5 பேரை நினைச்சு அழுவேன். ஆண்டவரே, அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. அதே போல மோசே நிலைமை எனக்கு வரக்கூடாது. ஏன்னா மோசே கீழ்ப்படியாம இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த லோத்தினுடைய மனைவி எப்படி ஒரு செகண்ட்ல குத்துக்குனா மாறினாலும் உயிரை விட்டாலோ, அதே போலதான் மோசே. ஆண்டவர் அந்த கண்மலையிட்ட போய் பேசு, தண்ணி வரும் அப்படின்னா, இவர் போய் இந்த மக்கள் கொடுத்த டென்ஷன்ல இவர் போய் என்ன செஞ்சார், கோலை வச்சுக்கிட்டு அந்த கண்மலை போய் அடிச்சார். 2 அடி அடிச்சதுனால தண்ணி வந்துச்சு. பேசியிருந்தாலும் தண்ணி வரும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன, போய் பேசுனார். அடினார், ஃபர்ஸ்ட் டைம் அடினார். அதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டார். 2வது வாட்டி பேசுன்னு சொன்னதை மறந்துட்டார். இந்த மக்களுடைய டென்ஷன்ல இவர் போய் தப்புன்னு அடிச்சிட்டார். இந்த 2வது வாட்டி அடிச்சதுனால அவரு கீழ்ப்படியாம அந்த ஒரு பாவத்தை செஞ்சதுனால அவர் பரலோகத்துல அந்த கானான் தேசத்துக்கு போகாம அவர் வீடு எடுத்துக்கிட்டு அதுதான் காணாம், நீ இதை பிரவேசிக்க முடியாதுன்னு கொண்டு போயிட்டார். எனக்கு அந்த கட்டத்தை படிச்சாலே வேதத்துல நான்லாம் அப்படியே நடுங்கு. மோசேக்கே அந்த நிலைமைன்னா நமக்கு எந்த நிலைமை? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்,
பேசுனாரு அடிச்சிட்டாரு, டென்ஷன்ல அடிச்சிட்டாரு. இப்ப நீங்க நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும், ஆகுமா இல்லையா? சின்னதுக்கெல்லாம் டென்ஷன், எழுதுறதுலாம் டென்ஷன். கொஞ்சம் சின்ன காரியத்தை கூட சகிக்க முடியும், டென்ஷன் ஆயிடும், எமோஷன் ஆயிடும். அம்மாட்ட எமோஷன் ஆயிடும், பிள்ளைங்கிட்ட எமோஷன் ஆயிடும், ஃப்ரெண்டு கிட்ட எமோஷன் ஆகும், மனைவி கிட்ட, கணவன்கிட்ட. சின்ன ஒரு காரியம், ஊழியக்காரர்கிட்ட, சபையில சக விசுவாசிகிட்ட எவ்வளவு டென்ஷன் ஆயிடும். நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது, எருமாடா மாறணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நான் இன்னும் எருமாடா மாறினாங்க. எனக்கு சூடு சோழமை எது, ஈனம் மானம், சூடு சோழமை எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எருமாடா மாறணும். டென்ஷனே வேணாம். இந்த டென்ஷன் மோசம் கொண்டு போல, ஆனால் உள்ள கொண்டு போல. இப்ப நம்ம பார்க்க போறோம், நியாயப்பிரமாணம்னா என்ன? பிரமாணம் என்றால் உடன்படிக்கை. பிரமாணம் என்றால் என்ன? நீங்க எழுதிக்கினாலும் எழுதிங்க. இன்னைக்கு ஒரு லெசன், ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் நான் எடுக்க போறேன். தூக்கம் வந்தா போய் மூஞ்சில் எடுத்து வந்து உட்காருங்க, இதெல்லாம் ஏஞ்சி நில்லுங்க. நான் தூங்கணும் பார்த்தா பேர் சொல்லி கிளப்புவேன். என் கொஞ்சம் ஜாக்கிரதையா நல்லா தாங்க. யார் தூங்கினாலும் பேர் சொல்லி ஏஞ்சிருப்ப கூட்டத்தில் அசிங்கமாக வேண்டாம். அதனால நீங்களே ஜென்டிலா தூங்குறவங்க ஏஞ்சி போயிட்டு மூஞ்சி எடுத்து வந்து அலாட்டா உட்காரு. ஏன்னா இது அலாட்டான செய்தி. இதை நீ புரிஞ்சுக்கிட்டுனா நீ வெற்றியை பார்க்கலாமே. இன்னைக்கு நம்மளை குருடாக்கி வச்சிருக்கிறான் பிசாசு. எல்லாரையும், எங்களுடைய எல்லா ஊழியக்காரர்களையும் சரி, எல்லா திருச்சபைகளையும் சரி குருடாக்கி வச்சுக்கிறான். பி கேர்ஃபுல். இது நல்ல செய்தி, இதை நீ கேட்டே ஆகணும், இதை நீ புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக தான் திரும்பி திரும்பி சொல்றேன். நம்ம கண்ணை கையை கொண்டே நம்ம கண்ணை குத்தி எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சுக்கிறோம் இந்த பிளட்டி நான்சென்ஸ், இந்த பிசாசு. புரியுதா? நம்மள பிளட்டி ஆகிட்டான். அப்ப இன்னைக்கு அவன் பல்ல கொடுங்கின பாம்பு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றத தெரிஞ்சும் அவனுடைய நடிப்பிலே, அவனுடைய பயமுறுத்தலே இன்னைக்கு ஒன்னையும் முட்டாளாக்கி வச்சிருக்கிறான் திருச்சபைகளை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பி கேர்ஃபுல், அவேர்னஸ், அலர்ட்டா இது அப்படின்னு. பாருங்க, பிரமாணம்னா என்ன அப்படின்னாக்கா தமிழ்ல உடன்படிக்கை என்ற அர்த்தம். உடன்படிக்கையும் சில பேருக்கு புரியாது. உடன்படிக்கைன்னா என்ன அப்படின்னாக்கா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் கூட எனக்கு புரியாது அப்படின்னாக்கா ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உடன்படிக்கை, ஒப்பந்தம் இதெல்லாம் புரியுதா புரியலையா? அதுக்கு பேர் தான் பிரமாணம். உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை, உனக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம். சரி, நீ இப்படி இருந்தா நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை கொடுத்தா நீ இதை கொடுப்ப, இதுதான் ஒப்பந்தம். ஒரு சொத்து வாங்குறோம்னாக்கா ரெண்டு பேரும் விற்கிறவங்க வாங்குறவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க? ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. அது பேர் தான் பிரமாணம். இப்ப கடவுள் மக்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் பண்றார். நீ இப்படி இருந்தா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி இருந்தா உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், இப்படி இல்லைன்னா நான் உன்னை தண்டிப்பேன். இதுதான் ஒப்பந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பேர் தான் பிரமாணம்னு சொல்றாங்க. அன்பாலே, பைபிள் அப்படி இன்னைக்கு பைபிள் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்க? வேதாகமம், வேதாகமம் அப்படின்னு. இன்னைக்கு வேதாகமம் அப்படின்னா ரெண்டு சொல்லுது, வேதம் பிளஸ் ஆகமம். சொல்லுங்க, வேதம் பிளஸ் ஆகமம் ரெண்டு சேர்ந்தது தான் வேதாகமம். அப்படி வேதம்னா என்ன, ஆகம்னா என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது நான் ஆசைப்பட்டேன். வேதம் என்றால் என்ன அர்த்தம்னா உயர்ந்த ஞானம் அல்லது அறிவு அல்லது இறைவனை அடையும் வழி என்று பொருள். எது வேதம் அப்படின்னாக்கா? வேதம் அப்படின்னாலே இறைவனை அடையக்கூடிய வழிகளை சொல்லித்தராது அப்படின்னு வச்சுக்கோ. ஆகமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இறை பேரின்பத்தை அடைய செய்யும் நூல். ஆகமம்னா என்னது? ஆமா, அந்த எட்டர்னல் நிலைமை அப்படின்னாக்கா இறை நிலைமையை ஒன்னைய நீ அடைய செய்யறதுக்கு வழிகாட்டிய நூல். அப்படிதான் வேதம்னாலும் அதுதான், ஆகமம்னாலும் அதுதான். இன்னைக்கு இந்த பைபிள்ல 5 ஆகமங்கள் இருக்கிறது. எத்தனை ஆகமங்கள்? இந்த 5 ஆகமங்கள், சங்கீத பாட்டுகள், தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாடுன்னா என்ன? இந்த நம்ம பைபிள் வச்சிருக்கிறோம், திறந்து ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க, அதுல என்ன எழுதி இருக்குது? பழைய ஏற்பாடு எழுதி இருக்கா? மல்லியால முடிஞ்ச உடனே மல்லியாவுக்கு அடுத்தது என்னன்னு எழுதி இருக்கு? புதிய ஏற்பாடுன்னு.
ஆனா ஏற்பாடுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அல்லது பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பழைய பிரமாணம் புதிய பிரமாணம் இப்படி சொல்லலாமா? பழைய ஏற்பாடுனாலும் பழைய பிரமாணம் என்றும் ஒண்ணுதான், புதிய ஏற்பாடுனாலும் புதிய பிரமாணம்னாலும் ஒண்ணுதான், இல்ல புதிய உடன்படிக்கைனாலும் பழைய உடன்படிக்கைனாலும் இப்படிதான் சொல்லிக்கலாம். ஆனா ஏற்பாடு அப்படின்னாலே ஒப்பந்தம் உடன்படிக்கைன்னு அர்த்தம். ரைட். இப்ப பழைய ஏற்பாடு எப்ப உருவாச்சு? இப்ப நம்ம பார்த்தோம், மோசே மூலமாக அது உருவாச்சு. யார் மூலமா? உடன்படிக்கை 10 கட்டளை சொல்லுனாக்கா என்ன சொல்லுவோம்னா 10 கட்டளை தான் சொல்லுவோம். இன்னைக்கு காலையில இவர் எடுத்துட்டார். மொத்தம் எத்தனை கட்டளை மோசே மூலமாக கொடுத்தார் ஆண்டவர்? 613 கொடுத்தார். 10 கட்டளை மட்டும் கொடுக்கல. இன்னும் நிறைய பேர் அது தெரியல. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு 10 கட்டளை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, 613 கட்டளையை கொடுத்தார் என்று தெரியல. நாங்க எவ்வளவு படிச்சதுனால எங்களுக்கு அது தெரியுது. அந்த 613ல டைரக்டா மக்களிடத்துல ஆண்டவர் சொன்னது 2 கட்டளை தான். இல்ல 2 கட்டளை தான் ஆண்டவர் சொல்றார் மோசே காலத்துல. நான் சொல்றேன். நான் இப்ப பழைய உடன்படிக்கையை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் புது ஒன்றுக்கு ஏசிட்ட வரவே கூடாது, நாளைக்கு தான் வரணும். இப்ப பழைய உடன்படிக்கை மோசே மூலமாக அதாவது கர்த்தர் யெகோவா தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது தான் பழைய ஏற்பாடு. இதெல்லாம் எங்க பண்புகளை நிறைய நடத்தி இருக்கிறேன். திரும்ப உங்களுக்காக நான் நடத்துறேன். மோசே மூலமா சேனல் மோசே கொடுத்தது யாரு? இந்த உலகத்தை படைத்த இறைவன். மோசே மூலமா ஒரு சாராருக்கு மட்டும்தான், ஒரு இஸ்ரவேல் மக்கள் என்ற ஒரு குரூப், ஒன் ஆஃப் த குரூப் யூதர்களுக்கு மட்டும் அந்த பிரமாணத்தை கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்றார். வேற யாருக்கும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப அதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படின்னாக்கா ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்துக்கே கொடுத்திருக்கிறார். யாருக்கே கொடுத்திருக்கிறாரு? ஒன்னாத்த மக்கள், இந்த ஒரு குரூப் ஆஃப் மக்கள் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எத்தனை குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை வகையான மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டதான் புதிய ஏற்பாடு. இப்ப புதிய ஏற்பாடு யாருக்கு சொந்தம்? உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தம். அதுல இன்க்ளூடிங் யார் வந்துடுறான்? இஸ்ரேல் மக்களும் வந்துடுறாங்க, முஸ்லீம் மக்களும் வந்துடுறாங்க, இந்து மக்களும் வந்துடுறாங்க, ரஷ்யால இருக்கிறவனும் வந்துடுறான், சீனால இருக்கிறவனும் வந்துடுறான், அமெரிக்கால இருக்கிறவனும் வந்துடுறான். எல்லா உலகத்துல எந்த மூலையில முடுக்கல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டதான் புதிய ஏற்பாடு. நாட் ஒன்லி கிறிஸ்தவனுக்கு கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம்? கிறிஸ்தவனுக்கு நினைச்சிட்டு. ஆனா பழைய ஏற்பாடு என்பது வெறும் யூத ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துரு. அதுல சந்தேகமே பட தேவை, மற்றவங்களுக்கு கிடையவே கிடையாது. அது உனக்கு எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு பைபிள் அப்படின்னும் போது இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் கலந்து இன்னைக்கு கையில கொடுத்ததுனால இன்னைக்கு நீ நான் என்ன செய்யறோம்? இதையும் 50% குடிச்சுக்கிட்டோம், இதே 50% குடிச்சு 2ஆம் கட்டம் தொங்கிட்டு. பழைய ஏற்பாட்டையும் ஒரு கையில பிடிக்கிறோம், புதிய ஏற்பாட்டையும் கையில பிடிக்கிறோம், புடிச்சுக்கிட்டு குழம்பி போய் கிடக்கும். பழைய ஏற்பாட்டுல தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், புதிய ஏற்பாட்டுல தேவையானதெல்லாம் விட்டுட்டோம். பழைய ஏற்பாட்டுல தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், கடினமானதெல்லாம் விட்டுட்டோம். புதிய ஏற்பாட்டுல தேவையானதெல்லாம் விட்டுட்டோம், 2ஆம் கட்டம் மூழ்கிட்டு இருக்கோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம். அம்மாவை இன்னைக்கு நம்மளை தெளிவு பெற வைக்கிறது தான் நம்மளுக்கு பேசுறோம். அதனால நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல 5 ஆகமங்கள் இருக்கு. எத்தனை ஆகமங்கள்? ஆமா, ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு காரியத்தை குறிக்குது. ஆதி ஆகமம் அப்படின்னு சொன்னாக்கா யாதி ஆகமும், யாத்ராகமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும். அதுக்கப்புறம் அது இல்லாம சங்கீத பாடல்கள், அடுத்தது தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இந்த ஆகமத்தின் மூலமாகவும் வேதத்தின் மூலமாகவும் ரெண்டுத்தையும், வேதத்தையும் ஆகமத்தையும் சேர்த்து பழைய ஏற்பாடாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரியுது.
இந்த ஆகமம் அப்படின்னாலே என்னன்னு சொன்ன, இறை 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 பேரின்பத்தை அடைகிறதுக்கு ஒரு வழியாகிய நூல் அது. இப்ப இந்த 5 நூல்களிலும் இது எல்லாம் யார் எழுதினார்னா மோசே தான் எழுதினார். மோசே தான் கொடுத்தார். இப்ப 2 மட்டும் டைரக்டா மக்களுக்கு கொடுத்தாரு. அந்த மக்கள் அந்த 2த்தையும் கேட்டு தாங்க முடியல. ஆண்டுடைய குரலை கேட்ட உடனே நடுங்குறாங்க, பயம் வந்துருச்சு. மோசேட்ட போய் சொல்றாங்க, இதுக்கு மேல அவர் ஒரு வார்த்தை பேசலாம், நாங்க எல்லாம் செத்தே விடுவோம். இதுக்கு மேல அவர் பேசுறான், நீ அவர்கிட்ட கேட்டு கேட்டு எங்கிட்ட சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. 2 வார்த்தையை கேட்டதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்கவே இடி முழக்கம் மாதிரி வந்ததுனால அவங்களால தாங்க முடியல. 611 கட்டளையும் மோசே கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார். மோசே தான் இந்த மக்களுக்கு சொன்னார். புரியுது? 2 தான் டைரக்டா எல்லா மக்களுக்கும் சொன்னார், யூத ஜனங்களுக்கு. அந்த 2 கேட்டோடனே அவங்க பயந்துட்டாங்க. பயந்து மோசே கிட்ட சொன்னாங்க, வேணாம் இதுக்கு மேல அவர் பேசவே வேணாம், பேசினாக்க செத்தே விடுவோம், நீ கேட்டு சொல்லிடு அப்படின்ட்டாங்க. அப்ப இவர் தான் 611 கட்டளையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மக்களுக்கு கொடுத்தார். இதுல 248 செய் என்றும் 365 செய்யாதே என்றும் இருக்கிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லி தரணும், போட்டு காட்டணும்னு தான் நினைச்சேன். நேரம் இல்லாதனா அதெல்லாம் விட்டுட்டப்ப அது தனியாகவே ஒரு புக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. 100 ரூபாய் அந்த புக்கும். 613 கட்டளையும் நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த 100 ரூபாய் கொடுத்து அந்த புக்கை வாங்கலாம். மரம் வச்சு கொடுப்பேன். நான் 2 புக்கு தான் வச்சிருந்தேன். ஒரு புக்கு என்கிட்ட இருக்கு, 100 புக்கு நான் பெங்களூருக்கு ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, வாங்கி தரேன். அது தேவையில்லை, நமக்கு தேவை இல்லை. தெரிஞ்சுக்கலாம், தெரியணும்னு ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்பிவிடுங்க, இல்லை யாருக்காவது அனுப்பிவிடுங்க, ஜான்சன் கிட்ட குரூப்பில் நான் போட்டு விட்டுறேன். நீங்கள் அதை 613 தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா இந்த 613 நான் படிச்சுட்டேன். எங்களுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பைபிள் இருக்கு, ஆய்வு பைபிள். அந்த பைபிளில் 613 இருக்குது, டூ நாட்டு இருக்குது. அதை நான் போட்டோ எடுத்து எங்கள் குரூப்லேயே அனுப்பிச்சிருக்கிறேன். அதை படித்தா உன் மண்டை காஞ்சிடும், இல்லைன்னா நீ மயக்கடிச்சு ஊழிடுவேன். என்ன செய்வேன்? ஒன்று பயம் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன் அப்படின்னா 248 செய்யன்னு சொன்னார்ல, அது ஒரு 8 இல்லைன்னா 10 இல்லைன்னா 18, அதுக்கு ஒரு மிஞ்சினா 20 தான் செய்வோம். மீதி எத்தனையும் செய்யல. 360 செய்யாதே என்றார் பாரு. அது ஒரு 5 இல்ல 10 தான் செய்யாம இருக்கிறோம். மீதி 360 செஞ்சிருந்தாங்க. அப்ப செய்யாத அப்படின்னு சொல்றத செய்யணும், செய்யன்னு சொல்றத அப்படிப்பட்ட புண்ணியவனா நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு பயம் வருமா வராதா? கட்டாயம் போறோம். எனக்கெல்லாம் பயம் வந்து தலை சுத்தி நான் மூடி வச்சிட்டேன். நான் அப்பப்பா இதுக்குதான் நீ வந்தியா தெய்வமே, இதுல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு வந்தியா? அப்படி அழுத நான் இயேசு நினைச்சு. ஏன்னா இயேசு ஒன்னே என்னை அதுல இருந்து காப்பாத்திட்டார். நமக்கு கிடையாது அது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை நம்ம கையில கொடுத்து இந்த சபைகள் நம்மளை இன்னைக்கு பயம் ஒத்தி வச்சுட்டா சாப்பிட்டோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் சொல்றேன், இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல. யாருதான் கொடுத்தப்பட்டது? யூதர்களுக்கு மாத்திரம்தான். நான் அன்னைக்கே சொன்னேன், நான் ஒரு நாள் நண்டு வாங்க போனேன். அப்ப எறா வாங்கின 1 கிலோ. ஒரு தம்பி என் கூட வந்து பார்த்தாரு. ஏன்னா எறா சாப்பிட்டுக்கலான்னு. நான் சாப்பிட்றதே இல்லை. எப்ப நான் பைபிள் எடுத்து ஏசாமி கிட்ட வந்தனோ அப்ப எறாவே நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா. ஏன்பா? பழைய ஏற்பாட்டு சொல்லியிருக்குனேன், செதில் உள்ளதெல்லாம் சாப்பிடவே, செதில் இல்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது. எத்தனை பேர் யாராவது சாப்பிடாம இருக்குறீங்க? கை தூக்குங்க. நல்லா நீங்கெல்லாம் எல்லாத்தையும் பன்னிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி எல்லா கறியும் நான் தின்னுவேன்றான்ல. அதனால இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ஓவரா இருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள், தெரியுமா? எதை செய்யக்கூடாது அதை செய்யலான்றது உதாரணம் சொல்றேன். அவர் எல்லாமே சாப்பிடுறது இல்லையா? அவரு நான் சொன்னேன், தம்பி வெளியில வந்தோடனே நான் சாப்பிடுவோம்பா, தெரியாம சாப்பிட்டு இருக்கிறேன். ஓகே, நீ பழைய ஏற்பாட்டில் சொல்றதெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கிற போல இருக்கு அப்படின்னு. என்னென்ன அப்படின்னு. ஆமாம்பா, வெத்து சேதம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டியான்னு அவர் முடிக்கிறார். என்னென்ன அப்படின்னு. உனக்கு தேவையானதெல்லாம் நீ எடுத்துட்டு கடைபிடிப்ப, தேவையானதெல்லாம் தேவையானதெல்லாம் விட்டுருவ, உனக்கு கடினமா இருக்கிறதெல்லாம் விட்டுருவ, உனக்கு ஈஸியா இருக்கிறதெல்லாம் பிடிச்சிப்பியா அப்படின்னு.
பிடிச்சா எல்லாத்தையும் பிடிக்கணும், இல்லைன்னா விட்டுடும். புரியுதா? நீ எல்லாத்தையும் நான் வந்து இதான் பழைய ஏற்பாடு சொல்லுது. 613ல நீ 612 கடைபிடிச்சிட்டு அந்த 13வது காரியத்தை நீ கடைபிடிக்காம போயிட்டு எல்லாத்திலையும் ஃபெயிலுன்னு. என்னது? அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த காலத்துல 11வது வகுப்புன்னு சொல்லி எஸ்எஸ்எல்சின்னு வச்சிருந்தாங்க. 6 சப்ஜெக்ட் வச்சிருந்தாங்க. 6 சப்ஜெக்ட் எழுதி எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணி ஒரே ஒரு தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டுன்னா திரும்பி எஸ்எஸ்எல்சி எழுதணும்னா திரும்பி 6 சப்ஜெக்ட் எழுதணும், ஃபுல்லா எழுதணும். பாவம் தானே அது. இப்ப 10வது எஸ்எஸ்எல்சி நியூ எஸ்எஸ்எல்சி கொண்டு வந்தோம். 10வது நிறுத்திட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுல கொஞ்சம் சட்டத்தை மாத்தினாங்க. 6 சப்ஜெக்டின் படி எது வேணாலும் நீ பாஸ் ஆகும், எதுல வேணாலும் ஃபெயில் ஆகும். ஆனா ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் மட்டும் எழுதி பாஸ் ஆகும். 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? 6 எழுதாம திரும்பி. அதே போலதான் பழைய ஏற்பாடு. 1ல ஃபெயில் ஆனாலும் நீ எல்லாமே ஃபெயில் தான். அதனால அந்த கடினமான கட்டளையை எடுத்துட்டு தான் இயேசுவானவர் எளிமையான கட்டளையை கொடுத்தார். ஆமென். நான் பழைய ஏற்பாடுக்கு விரோதமா பேசுற, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏற்பாடு ஏன் கொடுத்தார் ஆண்டவர்? இந்த உடன்படிக்கையை வந்து மோசேயிலிருந்து இருந்தா ஆரம்பிச்சுதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா இல்ல. என்னைக்கு மனுஷனை படைத்தாரோ, ஆதாம் ஏவாளை படைத்தாரோ, அன்னையிலிருந்து ஆண்டவர் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுல ஒரு உடன்படிக்கை தான் இந்த லோத்து மனைவி. திரும்பி பார்க்காதே, அதுதான் உடன்படிக்கை. இவன் என்ன செஞ்சா? புரியுதா? ஆதாம்கிட்ட சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடாதேன்னாரு. என்ன செஞ்சா? சாப்பிட்டான். அங்கேயும் உடன்படிக்கை ஆரம்பிச்சிச்சு. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு வெளியில வாடான்னாரு. என்ன செஞ்சா? வந்தான். வந்ததுனால தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். அவன் தான் கீழ்ப்படிந்தான். அதனால தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஆதாம பத்தி சொல்றாங்களா நீதிமான்? இல்ல. லோத்து மனைவி பத்தி நீதிமான் சொன்னாங்களா? இல்ல. அவங்கள கீழ்ப்படியாக போயிட்டாங்க. ஆபிரகாம் ஒருத்தன் கீழ்ப்படிந்து வந்ததுனாலதான் அவன் கானான் தேசத்துக்குள்ள கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அதனால இன்னைக்கு பாருங்க, அந்த காலத்துல ஆதாம் காலத்திலிருந்து நான் இன்னைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நான் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும் போது, தியானம் பண்ணும் போது எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நியாயப்பிரமாணம் என்பது நீதி. சொல்லு, நீதியை கற்றுக் கொடுத்து சொல்லுங்க. அந்த நீதி இல்லாத அநீதி நிறைந்த உலகத்துல, அநீதி நிறைந்த ஆதாம் காலத்திலிருந்து வருது. எந்த காலத்திலிருந்து வருது? ஆதாம் காலத்திலிருந்து அநீதி அதிகமா வர 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 இந்த நோவா காலத்துல பீக்கா போயிட்டு இருக்கு. பீக்கான என்ன? ரொம்ப முத்தி போச்சு. அநீதிகள் நிறைந்த உலகமா மாறினதுனால தான் ஆண்டவர் ஆதியாகமம் 2:16 என்ன சொல்றாரு பாரு. ஆதியாகமம் 2:16 சரி, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் மோசே மூலமா தான் கட்டளை கொடுத்தாரு, பிரமாணத்தை கொடுத்தாரு நினைச்சோம். இல்ல, ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே கட்டளை கொடுத்து வருகிறார். ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க? அதை மீறி 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 நடந்துட்டு வராங்க. மீறி மீறி நடந்துட்டு வராங்க. இந்த ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, விருட்சத்தின் கனி எல்லாத்தையும் புசிப்பா, இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்காதன்னு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. அதுக்கு அவன் கீழ்ப்படியில. என்ன செஞ்சான்? புசித்தான், பாவப்பட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் பாவம் உலகத்துல குடார பூந்துச்சு. காயின் ஆபேலை கொன்னா. அடுத்தது காயனுக்கு சாபம் வந்துச்சு. இப்படி அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 6:5-6. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக. எது எது தம்பி?
எது விசனமா இருந்தது சொல்லு, ஜான்சன் சொல்லு. தூணுனால உன்னை கேட்டேன். எது விசனமா இருந்தது? மனுஷனை படைச்சது. ஏன் அவ்வளவு அக்கிரமம் மிகுந்து போச்சு. அப்பதான் ஒரு நீதிமானை தேர்ந்தெடுத்தார், நோவா. நோவாவை எப்ப ஒரு பேழையை கட்டினார். பேழையை கட்டினாரா இல்லையா? மழைன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நோவா காலத்துல மழையே கிடையாது. ஜலப்பிரயா வந்து எல்லாத்தையும் ஆச்சு. நோவா காலத்தை அவனை விட்டு காப்பாத்தினார். திரும்பியும் பாவம் பெருகிச்சு. திரும்பியும் மோசே காலத்துல கட்டளை கொடுத்தார். திரும்பவும் மோசே காலத்துல மோசே மலையில இருக்குள்ள இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? குடித்து வெறித்து விக்கிரகத்தை கொண்டு பண்ணி கொண்டாடினாங்களா இல்லையா? மோசேவும் டென்ஷன் ஆயிட்டார். போட்டு உடைச்சாரா இல்லையா 10 கட்டளைய? அப்புறமும் திரும்பி ஆண்டத்தை கெஞ்சி கூத்தாடி திரும்பி 610 வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட சொன்னார், நீங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க லோகத்தினுடைய மனைவியிட்ட ஒரே ஒரு கட்டளை சொன்னார், திரும்பி பார்க்காதுன்னு. அவன் என்ன செஞ்சான்? திரும்பி பார்த்துக்கிறான். இப்படி நிறைய பேரு நம்மள ஆண்டவர் நேசித்து நல்ல ஒரு வழியில நடத்திட்டு வந்து ஒரு சின்ன காரியத்துல கீழ்ப்படியாம போயிட்டாங்க. என்ன செய்யுது? அது பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா நான் இப்போ சமீப காலமா இன்னர் சின், எக்ஸ்டர்னல் சின், 2 சின்ன பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எக்ஸ்டர்னல் சின் அப்படின்னா என்னன்னா வெளிப்பிரகாரமான பாவம். இன்னர் சின்னா என்னன்னா உள்ளாந்திர பாவம், உள்ளுக்குள்ள நடக்கிற பாவம். இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கன்னடாவுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு தேசத்துக்கு வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இன்னர் சின் எக்ஸ்டர்னல் சின் நீ சொல்ற, அதை நான் உனக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் உனக்கு நடத்துறேன். இந்த வெளிப்பிரகாரமான பாவம் வந்து சரீர பாவம், உள்ளுக்குள்ள நடக்கிற இன்னர் சின் வந்து ஆத்ம பாவம், ஆவி பாவம். என்னதான் ஆவிக்குரிய பாவம் அல்லது ஆத்மக்குரிய பாவம். இந்த சரீர பாவத்தை கூட நான் மன்னிக்கிறேன், ஆனா ஆவிக்குரிய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னே சொன்னார். அதுக்கு எனக்கு உதாரணம் சொன்னது மோசே தான் ஃபர்ஸ்ட் காட்டார். யாத்ராமம் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு டீமுக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கும் போது யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த மோசே கீழ்ப்படியாத நிமித்தம் நீ கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க மாட்டேன்னா தூக்கி வாரி போட்டு மோசேயோட வழி நடத்துறாரு. மோசே இந்த மக்கள் எல்லாம் வழி நடத்திட்டு வாங்கினாரு, பொறுப்பை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. மோசே போய் அந்த மக்களுக்காக என் பேரை கிறுக்கி போடு அப்படி எல்லாம் சொன்னாரு. ஆனா மோசே டென்ஷன் ஆகி அடிச்சதுனால அந்த கீழ்ப்படியாத இது ஆவிக்குரிய சின்னாக நான் எடுத்தேன், அதற்கு உண்டான தண்டனையை நான் மோசேக்கு கொடுத்தேன். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் காட்டினார். யாக்கோபு யோவானுடைய அம்மா என்கிட்ட வந்து கேட்டா, என் பிள்ளைங்க நீங்க ஆதினத்துல வரும் பொழுது உன் வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல ஒருத்தன் உட்காரதுக்கு உத்தரவு கொடுன்னு கேட்டா, நான் கொடுத்தனா? கொடுக்கல. அது பிதாவுக்கு தான் தெரியும், நான் கொடுக்க முடியாது, அந்த பலத்தை நான் சேஷம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகும் இந்த 10 சீசன்ல இருக்கிறாங்க பாரு, இவன் 2 பேர் மேல என்ன ஆனாவோ எரிச்சல் ஆனாங்க இருக்குது. என்னன்னா எரிச்சல் என்பது இன்னர் சின், ஆவிக்குரிய சின் என்றார். என்ன சின்னம்? இது உள்ளார நடக்கிறது. இப்ப நீ உங்க மேல எரிச்சலா இருப்பீங்க, இல்ல என் மேல எரிச்சலா இருக்கிற வெளியில தெரியுமா? வெளியில 10 நல்ல மூலிகை காரணம் எரிச்சல் உள்ளுக்குள்ள வருது, வெளியில தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். மன்னிக்கவே மாட்டார். ஏன் மன்னிக்க மாட்டேன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கிற பாருங்க. அதெல்லாம் அவன் நடந்து தூக்கி போடல, அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான் அந்த 10 பேர். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த 10 பேர்ல எரிச்சல் படாம இருந்திருந்தான்னா இந்த உத்தரவு யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தரல. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்யல, என் வலது பக்கத்துல இடது பக்கத்துல உன் பிள்ளைங்க 2 உட்காருன்னு சொல்லவே இல்லை. ஆனா எரிச்சல் பட்ட ஒரே காரணத்தினால யார் ரத்த சாட்சியா ஃபர்ஸ்ட் மரித்தார்னா யாக்கோபு மரிச்சிட்டார்.
12 சீசன்ல யாரு முதல் சாட்சியா மறிச்சது? யாக்கோபு. யாக்கோபு வந்து பக்கத்துல உட்கார்ந்தார். ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்தார். பேதுரு மறிச்சிருக்கலாம், மத்தேயு மறிச்சிருக்கலாம், வேற யாரெல்லாம் மறிச்சிருக்கலாம். பேதுரு தான் இருக்கிறதுல வயசுல மூத்தவன். அவரு கூட மறிச்சு வலது பக்கத்துல வந்திருக்கலாம். பாக்கி இருக்குதா இல்லையா? இடம் இருக்குதா இல்லையா? என்கிட்ட ஆண்டு சொன்னாரு, பாரு இந்த 10 பேர் எரிச்சல் பட்டதுனால இவங்க அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போயிட்டாங்களோ. ஆட்டோமேட்டிக்கா இவன் வந்து உட்கார்ந்தான். நான் சொல்லாட்டாலும் அமைதியா இருந்ததுனால வந்து உட்கார்ந்தான் யாக்கோபு. அதுக்கு அடுத்தது 10 பேருக்கு அடிச்சாரு, சாவடிச்சாரு. 10 சாட்சியம் மச்சாங்க. 10 பேர் அடுத்தடுத்து என்ன செஞ்சாங்க? வந்து உட்கார்ந்தாங்க. கடைசியா மறிச்சது யாருன்னா யோவான். ஏன் கடைசியா மறிக்க வைக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பேதுருக்கு ஆண்டவர் பேசுறாரு. உயிர் தெரிந்த தேவன் பேதுருக்கு பேசுறாரு. எப்ப உனக்கு இப்படி எல்லாம் வரும், மரணம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த யோவான் என்ன சொல்றாரு, இந்த பேதுரு என்ன சொல்றாரு, வராம பாரு இந்த யோவான், அவனை குறித்து என்ன ஆண்டவரே, அவன் எப்போ மறிப்பான், எப்போ என்ன செய்வான், அவனுக்கு என்ன வச்சுக்கிறீங்க? அவன் நான் வர அளவு அவன் உயிரோடு தான் உழைக்கிறடா, உன் வேலையை பண்றான். நம்ம புத்தியெல்லாம் எங்கதான் போவோம்? அடுத்தவங்கதான் போவோம். நம்மளை குறித்து நினைக்கவே மாட்டோம். நம்ம பரவம் பொண்ணு நம்மளை குறித்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? அக்காவுக்கு என்ன, தம்பிக்கு என்ன, மாமியாருக்கு என்ன, அடுத்தவன் புத்தி தான் போகும். இப்ப யோவானை குறித்து கேட்கலாம், ஆண்டவரே உன் மாநில சாஞ்சானவோ அவன் உடம்புறான், அவனை குறித்து என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏய் நான் வருமானம் உயிரோடு இருந்தா உனக்கு என்னடான்ட்டாரு. எல்லாரையும் சாவடிச்ச பிறகுதான் கடைசியா செத்தது யாரு? யோவான். எங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்தாரு, இடது பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இப்ப அவங்க அம்மா ஆசைப்பட்டது மாதிரி நடந்துச்சா? நடக்கலையா? இப்ப எரிச்சல் பட்டவன்லாம் என்ன செஞ்சான்? நடுவில் மாட்டிக்கிட்டானா? அப்பதான் சொன்னார், தபாரு பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி இன்னர் சின்ன நான் மன்னிக்கல, பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆமே, புரிஞ்சுக்கிட்டா புரியலையா? இன்னர் சின்ன என்ன தெரியுமா? அவிசுவாசம். என்னது? ஆமா, அவிசுவாசம், பொறாமை, எரிச்சது, இச்சை, இதெல்லாம் ரகசியமா நடக்கிற காரியம். உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற வெளியில யாருக்குமே தெரியாது. அது ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் கணக்குல வச்சுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, வெளிப்பிரகாரமான பாவத்தை செய்யாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். விபச்சாரம் பண்ண மாட்டோம், கொலை பண்ண மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஐயோ அடுத்தவங்களை அடிக்க மாட்டோம். ஏன்னா பாவம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனா எரிச்சல் போடுவோம், கோவப்படுவோம், பொறாமப்படுவோம், அவனை பார்த்து போவோம். இதெல்லாம் தான் இந்த சின்ன. இதுல இருந்துதான் நீ நான் விடுங்க. ஆமே, கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை. நான் திருப்பி சொல்றேன், ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுத்துக்கிறார். அப்ப இது ஆவிக்குரிய பாவங்கள் என்று சொல்கிறார். இது சரீர பிரகாரமான பாவம், அது ஆவிக்குரிய பாவம். எனவே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து 19 12 1 2 3 படிக்கிறேன். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம் நோ மோர் क्वेश्चन, ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே கீழ்ப்படிந்து போனார். இதுல பாருங்க, லோத்துக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னா, ஆபிரகாம் கூடவே இருந்தான்னா லோத்து. இன்னைக்கு காலையில பார்த்தோமா இல்லையா, அவருடைய தம்பி புள்ளியோ அந்த புள்ளியோ சொன்னார். அந்த லோத்து அவன் மனைவி ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியில, திரும்பி பார்க்காதன்னா கேள்விக்கு திருப்பி பார்த்தா உப்பு தூணா மாறினான். அதனால இந்த லோத்தும் வீணா போனதுக்கு என்ன காரணம், அவனுடைய சந்ததி வீணா போனதுக்கு என்ன காரணம்னா, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படியாம அவன் போனதுனால. ஆபிரகாமுக்கு கீழ்ப்படியாம போன. அப்ப கீழ்ப்படியாமை என்பது ஆவிக்குரிய பாவம். சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கீங்க. நாம உடனே கீழ்ப்படினோம், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படினோம், பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படினோன்ற அந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் முதல் படி. ஆமென். இந்த கீழ்ப்படியாமை என்பது ஆசீர்வாதத்துக்கு முதல் நீ வைக்கிற கொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் அதை நல்லா ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டேன். எனக்கு உண்மையிலே ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தார்.
கேசவன் நம்ம வந்து அந்த கீழ்ப்படி ஊழியக்காரன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒண்ணு சொல்லி தொலைச்சிட்டான்னாக்கா நீ உடனே கீழ்படிச்சுட்டு அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் வாயில ஏன் வருதுன்னே அவனுக்கே தெரியாது. ஆண்டவர் அவனை மறைச்சு ஏதோ ஒண்ணு சொல்லி தொலைவாரு, உன்னுடைய நன்மைக்கா அப்படி என்னுடைய நன்மைக்கா. ஆனா அதை கீழ்படியாம போனா நீ தான் அவஸ்தைப்படுவ, நான் தான் அவஸ்தைப்படுவேன். நான் அதுல பாடத்தை கத்துக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. இப்ப நேரம் இல்லாததுனால நான் அதெல்லாம் சொல்லல. அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, அதான் எபிரேயர்ல சொல்றாரு இல்லையா? நீங்க படிக்கல, எபிரேயர் கொஞ்சம் படிச்சுட்டாரு நமக்கு. அது இந்த வார்த்தையை காட்டினாலே அநேகருக்கு அப்படியே கசக்கும். முன்னாடி போன பசங்களாம் உங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதைதான் காட்டுவீங்க அப்படின்னு பாருங்க. 17 எபிரேயர் 13:17 படிங்க. எபிரேயர் எல்லாம் குறிச்சு வச்சுங்க உங்க பைபிள்ல. நல்லா தயவு செய்து அண்டர்லைன் பண்ணி இருங்கம்மா அண்டர்லைன் பண்ணி கட்டம் போட்டு உன் பேனாவை எடுத்து உன் பென்சில் எடுத்து தயவு செய்து இந்த பகுதியை குறிச்சு வச்சுக்கோ. நீ நரகம் போவாத தப்பிப்ப. தயவு செய்து நீ நரகத்துக்கு போக கூடாதுன்றது ஆண்டோடைய விருப்பம். ஆனாதான் இந்த கவிதையை கத்த வைக்கிறாரு. கத்தி நீ அலட்சியம் பண்ணி இந்த காலை விட்டுட்டா உன்னை என்னைய யாரையுமே காப்பாற்ற முடியாது. அதனால நீ தயவு செய்து குறிச்சு வச்சுக்கோ. 17 குறிச்சு வச்சுக்கோ. படி. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். எதுக்காக? உன் சரீரத்துக்காக இல்ல. உன் ஆத்துமா அழிஞ்சு போக கூடாது. உன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. சரீரம் எப்படியாதான் செத்துதான் போவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. மரணம் 2 மரணம் ஒரு மனிதனுக்கு இருக்கு. 2 மரணத்துல முதல் மரணம் சரீர பிரகாரமான மரணம், 2வது மரணம் ஆத்தும மரணம். அந்த ஆத்தும மரணத்தை நீ பெறக்கூடாதுன்றதுக்காக இம்மா கத்து, இம்மா முகாம, இம்மா வசமா பேசுறது. ஆத்துமா சாப்பிடா, என் ஆத்துமா சாப்பிடாது நீ ஜெபிக்கணும். ஆத்துமா சாப்பிட நான் ஜெபிக்கணும். 2 பேருக்கு ஒரு பாண்டேஜ் கொடுத்திருக்கிறார் நமக்கு. யார் ஆத்மா சாவக்கூடாது நம்ம ஜெபிக்கணும். பிசாசு என்ன செய்யறான்? எல்லா ஆத்மாவும் சாவடிச்சு நரகத்துக்கு கொண்டு போனோம். அவனுடைய வேலையை கரெக்டா செய்யலாம். ஆனா நம்ம வேலையை தான் நம்ம செய்ய மாட்டோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய்ய. சத்தியத்தை எடுத்து போய் சொல்லிடு. ஆத்மா சாப்பிட, அதாவது சொல்ற ஆத்மா உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய்னாக்கா கொட்ட வீச்சிட்டு விடிய ஜெபம் பண்றவங்களா இல்ல. ஆவில விழித்திருந்து ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து வார்த்தையை கொடுக்குறாங்க பாரு. உன் ஆத்மா சாவக்கூடாதுன்னு, அதுதான் விழித்திருக்கிறது. நீ நினைச்சுக்கிற பூச்சின்னு எடுப்பாங்களான்னு இந்த மாதிரி கூட்டுத்தனமா இருக்காத. ஆவிக்குரிய கண்ணுல நினை. விழித்திருக்கிறதுனா அவங்க அலாட்டா இருந்து, ஐயோ ஆண்டவரே இந்த ரிட்ரீட்ல இந்த மக்கள் எல்லாம் வருவாங்க, நான் என்ன சொல்லுன்னு 1 மாசமா கர்ப்பவேதனை பட்டு உட்கார்ந்து அழுது காலையில மாலையில கேட்டு ஆண்டவர் என்னடா சொன்னாரோ அதை வந்து சொன்ன பாரு. இதான் விழித்திருக்கிறது. எதுக்காக? ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. அப்ப இந்த ஆத்துமாவுக்கு விழித்திருந்து இருக்கிறபடியால் என்ன ஆவுடைய இல்ல, துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அவர்களுக்கு அதை செய்யும்படி அடங்குங்கள். அந்த கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதை எத்தனை பேர் கட்ட போட்டு ஏற்கனவே எத்தனை பேர் கட்ட போடும்? ஒரு 4-5 கே தான் தூங்கு. எல்லாரும் இன்னைக்காவது கட்ட போடும். தயவுசெய்து கட்ட போடும். நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னே கட்டம் போடுறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை கேட்டு கட்டம் போட்டு அப்படியே ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்தேன். நீங்க அதனால நல்லா இருக்கிறேன். என்ன எத்தனையோ ஊழியக்காரன் உருப்படாத இருக்கும், அட்ரஸ்ல இருக்கும்னு சொன்னவன். நேற்று கூட தம்பி சொன்னான், ஒரு ஊழியக்காரங்க நீ உருப்படாத போவ, நீ செத்து போவ, ஆக்சிடென்ட்ல செத்து போவன்னு சொன்னாங்க ஊழியக்காரங்க. நீங்க ராஜா மாதிரி நல்லா இருக்கும். ஏன் உண்மையா உழைக்கிறான் ஆண்டவருக்காக. சொன்னவங்க வெட்கப்பட்டு போனாங்க. என்ன மன்னிச்சிருன்னு வந்து கேட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் உண்டு. ஐ சே கெட் அவுட். ஒரு வாய்ஸ் சொல்லிச்சு, ஐ சே கெட் அவுட்.
வெளியில போற உனக்கு ரிட்ரீட்டுக்கு கோட்டாவே கிடையாது. வெளில போன நாயா என்னாச்சு? நாயன்னு சொல்லாம ஐசிய கேட்டா இல்லாட்டி இந்திய இங்கிலீஷ்ல சிட்டாங்க. இங்கிலீஷ்ல எதோ சொல்றாங்க. எனக்கு ஐசிய கேட்டாக்கு மட்டும்தான் வெளியில எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் நின்றுட்டு அவர் வந்து இவங்க தான் ஒய்ஃபு, நான் தான் வீட்டுக்காரர். இவருக்கு வீட்டுக்காரர் நான் வச்சு இவர் ஒய்ஃபு. ஆனா கண்ட்ரோல் ஃபுல்லா இவருக்கு இவங்க கையில் தான் இருக்குது. கண்ட்ரோல் ஃபுல்லா ஒய்ஃப் கையில் இருக்குது. இவங்க கிட்ட கோட்டா வாங்குறதுக்கு இந்த வீட்டுக்கார்ட்ட கேட்கிறேன், ஐயா கோட்டா கொடுங்க. தம்பி நீ இப்படி பண்ணியாம அப்படி பண்ணியாமன்னு என்கிட்ட 1 மணி நேரம் எடுத்த வந்து வாட்டுன்னு வாட்டார். நான் விளக்கம் சொல்லக்குள்ள தமிழ் வாயை பத்தி கூட பேசக்குள்ள ஊழியக்காரன் பேசக்குள்ள தமிழ் இருக்கணும். சரிங்க, நான் தான் தப்பு கோட்டா கொடுங்க. மே மாசம் வந்துச்சுனாக்கா நாங்க ரிட்ரீட்டுக்கு போவோம். அப்ப எல்லாரும் சபை மக்கள் எல்லாம் போக முடியாது. ரிட்ரீட்ல போறதுக்கு 5 பேரு 10 பேர் தான் நமக்கு கோட்டா கிடைக்கும். அதை அலர்ட் பண்றவங்க இவங்க தான். இந்த அம்மா தான். இந்த அம்மா பேர் சொல்ல விரும்பல. நான் இவருக்கு புரியும். இந்த வீட்டுக்கார்ட்ட போய் கேட்கிறான். அவங்க வீட்டுக்கார்ட்ட ரிட்ரீட் கோட்டாக்கெல்லாம் அவங்க தான், என் மிஸ்ஸஸ் தான். அவங்ககிட்ட கேட்டுப்போம், வாங்க என்னை உள்ள எடுத்து போறாரு. பி அவர் வீட்டுக்காரமாக பின்னு கூப்பிடுவார். ரொம்ப டியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, டியர் பி இஸ் ஏ கேசவன் கம்மிங் ஃப்ரம் பண்ருட்டினர். அவ்வளவுதான் சொன்னார். தமால் 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 வெடி அடிக்கிறார். இஸ் ஏ கேசவன் கெட் அவுட், ஐ சே கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். அப்படி அவங்க இங்கிலீஷ்ல திட்ட இவர் ஆல்ரெடி டாக்கிங் வித்துருந்தாக்கா என்கிட்ட 1 மணி நேரமா பேசுறது என்னன்னு தமிழ்ல பேசுறது எனக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் இங்கிலீஷ்ல இவங்க திட்டாமல் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியல. கெட் அவுட் ஐசியா இல்ல டாக் எடுத்துக்க. இதுக்கு மட்டும் தான் அர்த்தம் புரியுது. இந்த முண்டத்துக்கு ரிட்ரீட் கோட்டா நோ கெட் அவுட் ஐசியா பண்ருட்டிக்கே அலோடு கிடையாது. ரிட்ரீட் இன்னைக்கு 26 வருஷமா மேரேஜ் நடத்த அவங்க உதவி செய்தாங்க. ரிட்ரீட்டுக்கு 5 பேருக்கு கோட்டா வாங்கிறதுக்கு போனேன். கெட் அவுட் ஐசின்னு சொன்ன வாய் வந்து ஒரு இந்த மாதிரிலாம் ஊழியத்தில் அவமானப்பட்ட வந்து அழுத அந்த கெட் அவுட் ஐசின்னு சொன்ன வாயால அந்த பையனா சூப்பரா உயிரத்தான் அப்படின்னு சொல்ல வைக்க நான் ஜெயிச்சு காட்டணும். ஆண்கள் ஜெயிச்சு வச்சார். ஒரு 3 வருஷம் சேர்ந்து திரும்பி அதே போல ஒரு மேரேஜுக்காக பர்மிஷன் கேட்க போகும்போது திரும்பி அதே பண்ருட்டி கேசவன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோடனே கமா இந்த வாட்டி வயசானவங்க தாய்மாரி பண்ருட்டி கேசவன் கண்ணு எல்லாம் விரிச்சு போச்சு. பண்ருட்டி கேசவன் கமான் டியர் பாய் அணைச்சிக்கிட்டு பேசுமா நீ நல்லா முடியும் பண்றியாம கேள்விப்பட்ட சூப்பர் 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 கேள்வியா நல்லா பண்ண அழுதங்க. அப்ப அழுத நீ பார்த்துட்டு அழுத. ஏன்னா இது இந்த வாயால என்ன நல்ல ஊழியம் பண்றேன்னு சொல்லி ஒரு பாராட்டு வாங்கினாண்டவரே அது வரைக்கும் நான் சாப்பிட அவங்க சாப்பிடாதுன்னு பேருங்க. ஆண்டவர் செஞ்ச வச்சாரா இல்லையா? இன்னைக்கு அவங்கள ஃபெலோஷிப் தூக்கி வெளியில போச்சு. ஃபெலோஷிப் உயிரை விட்ட அந்த சகோதரிய தூக்கி கிடாச்சு. அதெல்லாம் அவங்களுடைய பாடல். ஊழியத்தின் நிமித்தம் அவமானம் வரும், நிந்தை வரும், பாடு வரும். ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டம் போட்டனா இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் உருட்டேன். இன்னைக்கு கீழ்ப்படியாத போறேன்னா உன் போர் பாருதான். அதனால அந்த கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது சொல்றாரு இன்னும் நிறைய இருக்குது. லேவி 18:1-5 வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், 1 மாட்டை பலி இடணும், 5 மாட்டை பலி இடணும், ரத்தத்தை எடுக்கணும்,
அதை பண்ண நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 1-5 வரைக்கும் நீங்க வேணா லேவி 23:1-44 படிச்சு பாருங்க. இதை நான் கொடுக்கறதெல்லாம் படிச்சு பாருங்க. உங்க மண்டை காஞ்சி போச்சா இல்ல இதை தெளிவாகதான்னு பார்ப்போம். மண்டை குழம்பிடும். இதை படிச்சீங்கனாலே ஐயோ இதெல்லாம் நம்ம இப்ப இந்த காலத்துல இந்த மாதிரி சட்டம் இருந்ததுதான் நீ செய்வியா அப்படின்னா செய்யவே முடியாது. சும்மா சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படினாலே இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது மக்கள். டஸ்ட்பின்ல போடுனா நாங்க அதெல்லாம் போட்டோம்னா நாங்க ரொம்ப பெரியாது. நாங்கெல்லாம் கீழே தான் போடுவோம், கண்டத்தை தான் போடுவோம் போடுவோம். ஒரு சட்ட திட்டத்துக்கு ஒரு சாதாரண ஒழுக்கத்துக்காக ஒரு நீதிக்காக சொல்லிக் கொடுக்கறதே நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணம் எதுக்காகன்னா என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? கடைசியா கன்க்ளூஷன் வந்துடுறேன். அநீதி நிறைந்த உலகத்துல நீ வாழும்போது நீதியை கற்றுக்கொள்ளணுன்றதுக்கு தான் பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆமென். பிரமாணம் என்னன்னா என்னை நீதியா நடத்துறது தான். சொல்லுங்க, அதுதான் பிரமாணம். அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரமாணத்துக்கு கற்றுக்கொள்வோம். ஏன்னா அது நீதி. இப்ப நீதிமான் மட்டும்தான் எங்க வர முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டார். அப்ப அந்த நீதியை கற்றுக் கொடுக்கிறார். அநீதி நிறைந்த உலகம், மக்கள் வேணா அநீதியில இருக்கட்டும். நீங்க நோவா தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா அவர் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அந்த நோவா பேழையில போய் பூந்தாலும் அவங்க தான் உயிர் வாழ்ந்தாங்க, மத்தவங்க செத்தாங்கன்னு போறோம்ல. இன்னைக்கு நாங்க எவ்ரே கிளாஸ்ல படிச்சோம். விலங்கு, ஆடு, மாடு ஒரு ஜோடி தான் இட்டு போனாங்க, எல்லாரும் இட்டுட்டு போல இல்லையா? இட்டுட்டு போனோடனே மற்ற விலங்கு எல்லாம் அந்த கப்பலை சுத்தி நின்றுச்சான். அதுவும் உள்ள நுழையிறதுக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரே ஒரு ஜோடி தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஜோடிக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நோவா குடும்பம் போயிடுச்சு, மற்றதெல்லாம் பேரை சாதிச்சு. மற்ற எல்லா விலங்குகளும், ஆடு, மாடு, எருமை, கிருமை, என்னென்ன விலங்குகளோ அந்த காட்டுல அத்தனை விலங்கு அந்த கப்பலை சுத்திக்கிச்சான். மக்கள் மழை பெஞ்ச உடனே வெள்ளம் வந்த உடனே எல்லாம் இப்ப சொல்றாங்களாம், ஐயோ நோவா அப்பயே சொன்னாரு, பேரை கட்டாராங்க, வான்னு சொன்னாரு, நம்ம போகாத விட்டோம்னு எல்லா ராட்சிதர்களும் அரக்கர்களும் குட்டி வெதித்து அவர்கள் ஓடி நோவா பேடைகிட்ட வராங்களாம். இந்த எருமாடும் யானையும் குதிரையும் எங்க நின்றுச்சு? அந்த கப்பலை மறைச்சு நின்றுச்சான். இல்லைன்னா அவங்க படப்பாறையில கப்பலை ஒட்டிச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, நாசப்படுத்திருப்பானோ. அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக எல்லா விலங்கையும் கொண்டு வேலையை காப்பாத்திட்டாரு. இந்த ராட்சிதர்லாம் கிட்டக்க நெருங்க முடியாம கத்தி 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 வாழாப்போம். புரியுதா? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்ற. நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த கீழ்ப்படிதல் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் சொல்றாரு, முரட்டாட்டமான மக்கள், அநீதி நிறைந்த உலகத்தில் நீ வாழற, நரிகள் மத்தியிலையும் விலங்குகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ நானும் நீதியா வாழணும் தான் பிரமாணத்தை கொடுத்த. அந்த நீதியை கற்றுக் கொடுக்கிறதாங்க பிரமாணம். சொல்லுங்க, அந்த நீதியை நீ கற்றுக்கொண்டாய் என்றால் நீ நீதிமானாய் மாற முடியும். ஆமென். இன்னைக்கு அந்த பிரமாணம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால பிரமாணத்துக்கு நான் எதிராக பேசுறது கிடையாது, பழைய ஏற்பாட்டுக்கு நான் எதிரி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த அத்தனை பேரும் அநீதி நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஒரு சாரார் மக்களையாவது நீதியிலே வழிநடத்த வேண்டும் என்றுதான் இந்த யூத மக்களுக்கு ஆபிரகாம் மூலமாக அந்த சந்ததிக்கு அவர் என்ன செஞ்சார்? நீதியை கற்றுக் கொடுத்தார். அந்த நீதி தான் பிரமாணம். ஆமே, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இந்த பிரமாணத்திலே இப்ப இந்த நீதியாய் நடக்க கற்றுக் கொடுத்த தேவன் இந்த பிரமாணத்தையும் நடக்க முடியாம இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை, நிஜந்தரமான உண்மை. இந்த நீதியை கடைபிடிக்க முடியாமல் இக்காலத்து கிறிஸ்தவர்களும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம், பரலோகத்துக்கு போக முடியாது. அக்கிரமக்காரர்களோட நம்ம மாண்டு போனாலும் அவர்கள் அடைந்த கதி தான் நமக்கு அடையும். இப்ப இதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் இயேசு சாமி கொண்டார். ஆமென். இந்த நீதியை கூட செய்ய முடியாம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன கற்றுக் கொடுக்கலான்னு எல்லா நீதியை அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அவர் ரத்தத்தினால மீட்பை கொண்டு இன்னைக்கு மீட்கப்பட்டவர்களா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். மீட்கப்பட்ட நாமும் இந்த நீதியை அறியாவிட்டால் நரகம் தான் போக முடியும். அதனால நீதியை அறிந்து கொள்ளுங்கள். அதை விட அதிக மேன்மையானதை நாளைக்கு காட்டுவார் ஆண்டவர். அதையும் கற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்க டிசைட் பண்ணுங்க. 3வது நாள் சனிக்கிழமை இதே நேரத்துல நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் எதை நிறைவேற்றணும், நீதியை நிறைவேற்றணுமா அல்லது இயேசுசாமர் சொன்னதை நிறைவேற்றணுமான்றத அன்னைக்கு முடிவு பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வருவோம். இன்னைக்கு கர்த்தர் நீதியை உனக்கு சொல்லி கொடுத்து விட்டார். ஆமென். புரியுதா? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? நீதி. மோசே மூலமா ஆண்டவர் நீதியை கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்த நீதியை கற்றுக்கொண்டு அந்த நீதியின்படி வாழ தவறிவிட்டார்கள் யூதர்கள். ஆமென். அவர்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகவும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காப்பாற்றுவதுதான் இயேசு வந்தார். வந்தவர் என்னென்ன சொல்லி கொடுத்துட்டு போனார் நாளைக்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு நீதியை குறித்து நாம் அறிந்து கொண்டதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிரமாணத்துக்கு நாங்கள் அடங்கி நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் பிரமாணம்னா என்னன்றதே தெரியாம இருந்தோம். அந்த பிரமாணம்னா என்னன்றதை கற்றுக் கொடுத்தீங்க. இந்த அநீதி நிறைந்த உலகத்துல இந்த மக்கள் வாழ்கிற இந்த அநீதியான மக்கள் மத்தியில நாங்கள் நீதியாய் வாழ வேண்டும் என்பதுதான் பிரமாணம் என்பதை கற்றுக் கொடுத்தீங்க. அந்த நீதியின்படி வாழ என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். தகப்பனே. ஆமென், ஆமென்.